மாடுகள் இடறி ரதம் அசைந்து உடன்படிக்கை பெட்டி எங்கே கீழே விழுந்து விடுமோ என்ற எண்ணத்தில் உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசாவை தேவன் ஏன் அடித்தார்? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? தேவன் ஏன் இப்படி செய்தார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலில் இருக்கும் வேத ஆராய்ச்சி என்கிற பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். பல ஆவிக்குரிய சத்தியங்களையும் வேதாகம உண்மைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். உடன்படிக்கை பெட்டி என்பது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக கருதினார்கள். இது தெய்வீக பிரசன்னத்தின் அடையாளமாகவும் சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையின் நினைவூட்டலாகவும் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தின் போது பல இடங்களில் யுத்தங்களில் வெற்றியை பெறுவதற்காகவும் வழியை காட்டுவதற்காகவும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்காகவும் இந்த உடன்படிக்கை பெட்டி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தினால் செய்யப்பட்டதாகவும் அதனுடைய நீளம் 2.5 முழமாகவும் அகலம் 1.5 முழமாகவும் மற்றும் உயரம் 1.5 முழமாகவும் இருக்கும். உடன்படிக்கை பெட்டி பொன் தகட்டால் மூடப்பட்டதாகவும் அதனுடைய 4 மூலைகளிலும் வளையங்களும் காணப்படும். விசித்திர வினோதமான வேலைகளை செய்வதற்காக தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பெசலியேலை போன்ற மனிதர்களால் இந்த உடன்படிக்கை பெட்டி வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். இந்த உடன்படிக்கை பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் காணப்படும் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு கூறுகின்றது. தேவன் ஊசாவை அடித்த சம்பவம் பற்றி 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலும் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேவன் ஊசாவை அடித்த சம்பவம் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி கடந்து வந்த வரலாறை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளையும் தங்களுடனே எடுத்து செல்வார்கள். இப்படியாக வனாந்திர பிரயாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு பல இடங்களுக்கு உடன்படிக்கை பெட்டியும் சென்றது. யோசுவா எரிகோ பட்டணத்தை ஜெயித்த பின்பாக சீலோ என்கிற இடத்திலே ஆசரிப்பு கூடாரமானது வைக்கப்பட்டது. இதனை நாம் யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் காண முடிகிறது. நியாயாதிபதிகளின் காலத்திலும் உடன்படிக்கை பெட்டியை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இதனை நாம் நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. ஆசாரியனாகிய ஏலியின் நாட்களில் பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களால் பிடிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக பெலிஸ்தர்கள் மத்தியிலே வாதைகள் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் எல்லைகளுக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டியை திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். பெலிஸ்தர்களுக்கு ஏற்பட்ட வாதையானது மூல வியாதி ஆகும். பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டிய ஒரு வண்டி மேல வச்சு பெத்ஷிமேஸ் அப்படிங்கிற இடத்திற்கு அனுப்புறாங்க. இது இஸ்ரவேலுடைய எல்லையாக இருக்கிறது. அப்பொழுது அந்த பெத்ஷிமேஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்த மனிதர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக பார்த்த காரணத்தினாலே கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தாரு. பெரிய சங்காரமும் துக்கம் நிறைந்த காரியமும் நடந்தபடியினாலே அங்கிருந்து உடன்படிக்கை பெட்டியை பெத்ஷிமேசின் மனுஷர் கீரியாத் யாரிம் என்கிற இடத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கே அபினதாபின் வீட்டிலே
உடன்படிக்கை பெட்டி 20 ஆண்டுகள் இருக்கின்றது. அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொள்வதற்காக, கர்த்தருடைய பெட்டியை காப்பதற்காக அபினதாபின் குமாரனாகிய எலெயாசரை அவர்கள் பரிசுத்தப்படுத்துகின்றனர். இப்படிப்பட்ட நிலைமையில தான் தாவீது ராஜா 1000 பேருக்கு தலைவர்கள், 100 பேருக்கு தலைவர்கள் மற்றும் எல்லா அதிபதிகளையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. தேவனுடைய பெட்டியை திரும்பவுமாக நம்மிடத்திற்கு கொண்டு வருவோம், எருசலேம் நகரத்திற்கு கொண்டு வருவோம் என்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு. சவுல் ராஜாவினுடைய நாட்கள்ல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சரியாக தேடவில்லை என்பதும் தாவீதிற்குள் இருந்த ஆதங்கமாக காணப்படுகிறது. இப்படியாக தாவீது ராஜா எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேல் மக்களை எல்லாம் ஒன்றாக கூட்டுகின்றார். அங்கே 30,000 பேர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வருகின்றனர். இப்பொழுது 30,000 பேரும் சேர்ந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பாலை யூதாவில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றனர். பாலை யூதா அப்படிங்கிறது கீரியாத் யாரீம் அப்படிங்கிற ஊருக்கு கானானியர் கொடுத்த பழங்காலத்து பெயராகும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய அபினதாபின் வீட்டில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு போவதற்காக ஒரு புதிய ரதத்தின் மேல உடன்படிக்கை பெட்டிய ஏத்துறாங்க. அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புதிய ரதத்தை நடத்துறாங்க. அகியோ பெட்டிக்கு முன்பாக போறாரு. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் செய்யப்பட்ட சகலவிதமான கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலங்களோடும் தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகியவற்றோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போனார்கள். அப்பொழுது உடன்படிக்கை பெட்டி நாகோனின் களம் அப்படிங்கிற இடத்திற்கு வருகிறது. மாடுகள் மிரண்டு உடன்படிக்கை பெட்டி அசைகின்றது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய ஊசா தன்னுடைய கையை நீட்டி பிடிக்கிறாரு. அதனால் கர்த்தருக்கு ஊசாவின் மேல கடுமையான கோபமானது மூழ்கிறது. ஊசாவினுடைய துணிவின் நிமித்தம் தேவன் ஊசாவை அங்கேயே அடிக்கிறாரு. ஊசா தேவனுடைய பெட்டி அண்டையிலே தன்னுடைய உயிரை விடுகிறாரு. தாவீது மிகவும் விசனப்பட்டு மனவேதனையோடு அந்த இடத்திற்கு பேரேஸ் ஊசா அப்படிங்கிற பெயரை தாவீது வைக்கிறாரு. தாவீது கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி தாவீதின் நகரத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சற்று மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டிய வைக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் அளவும் இருக்கிறது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கையாள்வதற்கும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை கவனிப்பதற்கும் தேவன் குறிப்பிட்ட வழிமுறைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே மோசேயின் மூலமாக கொடுத்துள்ளார். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சகல பணிமுட்டுகளையும் மூட வேண்டும். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி கோகாத்தின் புத்திரர் அதாவது லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். அது அவர்களுடைய வேலை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் உடன்படிக்கை பெட்டியின் மூலைகளில் காணப்படும் வளையங்களை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் கூறுகிறது. உடன்படிக்கை பெட்டியின் ஒவ்வொரு பக்கத்திலும் 2 வளையங்கள் என்ற கணக்கில் மொத்தமாக 4 வளையங்கள் உடன்படிக்கை பெட்டியில் காணப்படும். சித்தீம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் என்று யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களில் பார்க்க முடிகிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதும் கர்த்தருடைய சந்நிதியிலே அவருக்கு ஆராதனை செய்வதும் லேவி கோத்திரத்தினுடைய வேலை என்று கூறுகிறது.
ஊசா தேவனுடைய பெட்டியை தொட்டதினாலே அந்த இடத்திலேயே அவர் சாகுறாரு. அந்த இடத்திலேயே ஸ்பாட் அவுட் ஆறாரு. சரித்திரத்திலேயே முதல் முறையாக உடன்படிக்கை பெட்டியானது தொடப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறுகிறது. உடன்படிக்கை பெட்டிய எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விலகுகின்றனர். தங்களுடைய வீடுகளுக்கு மிகவும் வருத்தத்தோடு சென்று விடுகின்றனர். ஊசா செய்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக தேவனுடைய சட்டத்தை ஊசா மீறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை பெட்டிய வண்டியின் மீது ஏற்றக்கூடாது. உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது லேவியர்களுடைய வேலை. இங்கு உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொள்வதற்காக பரிசுத்தம் பண்ணப்பட்ட எலெயாசரை பற்றி நம்மால் பார்க்க முடியவில்லை. எலெயாசர் ஒருவேளை இறந்திருக்கலாம். இவ்வளவு நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை பிரித்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போதெல்லாம் லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியில் காணப்படும் தண்டுகளை தங்கள் தோளின் மேல் ஏற்றிக்கொண்டு இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வார்கள். அடுத்ததாக ஊசாவின் இடத்தில் பயபக்தி இன்மையானது காணப்பட்டது. கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்த பயம் கொஞ்சம் கூட துளி அளவும் கூட ஊசாவின் இடத்தில் இல்லை. கிருபாசனம் அவரை ரட்சிக்கவில்லை. ஊசாவினுடைய துணிகரமும் அவருடைய பயபக்தி இன்மையும் ஊசாவை அழித்தது. பழக பழக பாலம் கூட புளிக்கும் என்பதை போல இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து பார்த்து வளர்ந்த ஊசாவின் இடத்தில் துணிகரமும் வளர்ந்தது. இவ்வளவு நாட்கள் நம்மளோட வீட்டுல தானே உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. மற்றவங்களை விட உடன்படிக்கை பெட்டியை பற்றி எல்லாமே எனக்கு தான் தெரியும். உடன்படிக்கை பெட்டிய எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எடுத்துட்டு போனோம், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஊசாவினுடைய எண்ணமாக இருந்தது. அடுத்ததாக ஊசா அசட்டையான ஊழியம் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட பல ஊழியர்கள் ஏனோ தானோ என்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்றனர். ஊசாவை போல மனம் கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றனர். தேவன் ஊசாவுக்கு செய்த காரியம் இன்றைய ஊழியர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியாக காணப்படுகிறது. ஊசா சற்றும் கூட யோசிக்காமல் தேவனுடைய பெட்டியின் மீது நேரடியாக தன்னுடைய கைகளை வைக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தொடுவது என்பது தேவனுடைய சிங்காசனத்தின் மீது நேரடியாக கைகளை வைப்பது போன்றதாகும். இதனால் தேவன் ஊசாவை அடித்தார். அடுத்ததாக ஊசா தன்னை பரிசுத்தம் பண்ணவில்லை. உடன்படிக்கை பெட்டியை கையாள்வதற்காக பிரத்யேகமாக எலெயாசர் பரிசுத்தம் பண்ணப்பட்டார். ஆனால் ஊசா அதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை. மாடுகள் ஏன் இடறினது என்பது பற்றி வேதாகமத்தில் குறிப்பிட்டு எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படவில்லை. இருந்தாலும் ஒரு சில அனுமானங்களை நாம் யோசிக்கலாம். ஒருவேளை ஊசா தாற்றுக்கோளின் மூலமாக மாடுகளை அடித்ததன் காரணமாக மாடுகள் இடறி இருக்கலாம். ஒருவேளை தரையில் ஏதாவது கற்களோ அல்லது இடர்பாடுகளோ இருந்திருக்கலாம். அதனால் ரதத்தினுடைய சக்கரம் அசைந்து உடன்படிக்கை பெட்டி அசைந்திருக்கலாம். கீதோனின் களம் அல்லது நாகோனின் களம் நமக்கு பல ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லுகின்றது. கீதோனின் களம் என்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நாகோனின் களம் என்பது அறுவடை செய்யப்பட்ட தானியங்களில் காணப்படும் குப்பைகளை சுத்திகரிக்கும் இடமாக இருந்திருக்கலாம். உங்களுக்காக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்று வாசிக்கின்றோம். இங்கே ஊசாவை தேவன் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துகின்றார். தேவன் ஊசாவினுடைய தவறுகளை பொறுத்திருக்க கூடாமல் அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்வது போல உடன்படிக்கை பெட்டியை தவறாக கையாண்ட ஊசாவிற்கு மரணம் தண்டனையாக கொடுக்கப்பட்டது.
அடுத்ததாக பேரேஸ் ஊசா என்பதற்கான பெயர் அர்த்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பேரேஸ் ஊசா என்பதற்கு ஊசா தாக்கப்படல் அல்லது ஊசாவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்று அர்த்தமாகும். தன்னுடைய தவறை உணர்ந்த தாவீது எருசலேம் நகரத்திற்கு மீண்டுமாக உடன்படிக்கை பெட்டியை சரியான முறையில் கொண்டு வருவதை பற்றி 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் நமக்கு கூறுகிறது. உங்களுக்காக சில வசனங்களை வாசிக்கின்றேன். முதலாவதாக 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு கூறுகிறது. அடுத்ததாக 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்று பார்க்க முடிகிறது. இங்கே தாவீது முன்பாக செய்த தவறுகளை உணர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்பாக லேவியர்கள் சுமந்து கொண்டு வராமல் உடன்படிக்கை பெட்டியை வண்டியின் மீது வைத்து ஊசாவும் அகியோவும் நடத்தி கொண்டு வந்தார்கள். இங்கே தாவீது மீண்டுமாக உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆயத்தப்படுத்துகின்றார். அவர்களை பரிசுத்தம் பண்ண அறிவுறுத்துகின்றார். அது மட்டுமல்லாமல் தாவீதினுடைய நகரமாகிய எருசலேமிலே தேவனுடைய பெட்டிக்கென்று ஒரு இடத்தையும் ஆயத்தப்படுத்துகின்றார். லேவியர்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரமாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அதனுடைய தண்டுகளின் மூலமாக தங்கள் தோள்களின் மேல் ஏற்றி எடுத்துக்கொண்டு எருசலேம் நகரத்திற்கு கொண்டு வருகின்றனர். தாவீதும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பலி செலுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஊசாவை அடித்த தேவன் பெலிஸ்தர்களை ஏன் அடிக்கவில்லை, ஏன் ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் பலருக்கும் இருக்கும் கேள்வி. அதற்கான பதிலை பார்க்கலாம். பெலிஸ்தர்கள் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள். அறியாமையினாலே பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை வண்டியின் மீது ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ காணி ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ஊசா ஒரு இஸ்ரவேலர், ஒரு லேவியர். அவர் சத்தியம் அறிந்தவர். இருந்தாலும் துணிகரமான பாவத்தை செய்ததினால் தேவன் ஊசாவை அடித்தார். அடுத்ததாக ஊசாவின் சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை பார்க்கலாம். இங்கு தேவனை காப்பாற்ற யாருமே தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய நபர்களை தான் தேவன் விரும்புகின்றார். தேவனுடைய பிரசன்னத்திற்கு மதிப்பு கொடுக்கின்றவர்களாக நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்வது போல கர்த்தருக்கு பயப்படும் பயத்தால் நிறைந்தவர்களாக தீமையான காரியங்களை விட்டு விலகுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. இங்கே தேவன் ஊசாவினுடைய முகத்தை பார்க்கவில்லை, ஊசாவினுடைய தவறான எண்ணம் கொண்ட இருதயத்தை பார்த்துதான் அவருக்கு மரண தண்டனையை கொடுத்தார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் இதனை தான் உறுதி செய்கிறது. உங்களுக்காக படிக்கிறேன். தீய நோக்கம் பாவமாம் என்று அது சொல்கிறது. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு காரியங்களையும் தேவனிடத்தில் கேட்டு விசாரித்து
அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இங்கே தாவீதோ அல்லது 30,000 ஜனங்களோ அல்லது ஊசாவோ கர்த்தருடைய பெட்டியை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பது போன்ற எந்த ஒரு காரியங்களையும் கேட்கவில்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அழிவானது, ஒரு ஆபத்தானது ஏற்பட்டது. நம்முடைய தேவன் ஒரு பட்சத்தில் பட்சிக்கிற அக்கினியாக காணப்பட்டாலும் கூட, ஊசாவை அடித்திருந்தாலும் கூட, மறுபக்கத்தில் அன்புள்ள தேவனாக தாவீதையும் 30,000 ஜனங்களையும் காப்பாற்றுகின்றார். இன்றும் கூட பாவிகள் மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் காத்திருக்கின்றார். உங்களுக்காகவும் அவர் காத்திருக்கின்றார். எனவே தேவ ஜனங்களாகிய நாம் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். தேவன் தாமே அதற்கான கிருபைகளை கட்டளையிடுவாராக. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.